العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் ரைஸ் அவர்களே, அல் ஹிக்மா கல்லூரியின் அதிபர் நாலிர் அவர்களே, ஜெமியாவின் தேசிய நாசிம் சகோதரர் முன்ஷிப் அவர்களே மற்றும் இந்த விழாவின் கதாநாயகர்களாக திகழும் மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கம் 30 ஆண்டுகளை கடந்து 31வது ஆண்டை காலடியில் இருக்கின்றது. 31ஆம் ஆண்டு ஏதாவது புதிதாக ஒரு சாதனையை, புதிதாக ஒரு விடயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற வகையில் மிக அழகான முறையில் இலங்கை நாட்டின் மூத்த அறிஞர்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிக அழகான முறையில் வடிவமைக்கப்பட்ட 5 நாள் பாடநெறியை நாடளாவிய ரீதியில் நடாத்துவதென திட்டமிட்டார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட இலங்கையின் 18 இடங்களில் நடாத்தப்பட்ட இந்த 5 நாள் பயிற்சி நெறியில் ஏறத்தாழ 950 மாணவர்கள் இதில் பங்கு பெற்று பயனடைந்து கொண்டார்கள். அந்த வகையில் கொழும்பு மாவட்டத்துக்கான 5 நாள் பயிற்சி நெறி மாதம்ப அல் மிஸ்பாஹ் கல்லூரியில் இடம்பெற்றது. அந்த கல்லூரியில் ஏறத்தாழ 65 மாணவர்கள் பங்கு பெற்றினார்கள். உண்மையில் இந்த பாடநெறியில் நாங்கள் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர் என்ற வகையிலும் அவர்களுக்கு அவருடைய அறிவுத்திறன், ஆன்மீக திறன், திறன் விருத்தி, அதே போன்று உடல், இது எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததாக மிக அழகான முறையில் ஒரு பாடநெறியை வடிவமைத்து இவர்களுக்காக இந்த 5 நாள் பாடநெறியில் நாங்கள் முழுமையாக வழங்கினோம். அந்த வகையில் முதலாவது மனித வாழ்வு சம்பந்தமான, மனித வாழ்வின் யதார்த்தம் சம்பந்தமான மிக அழகான ஒரு விரிவுரையோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிகழ்வு மனித வாழ்வின் யதார்த்தம், அதே போன்று மனித வாழ்வு தொடர்பான ஏனைய விடயங்களை முழுமையாக அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கினோம். எனவே அவர்கள் மனித வாழ்வின் யதார்த்தம் பற்றி மிக தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். நாங்கள் இந்த இலக்கை நோக்கித்தான் போகின்றோம், நாங்கள் இதற்காகத்தான் வாழ வந்தோம், உண்மையாக மனிதனுடைய வாழ்க்கை என்றால் இதுதான் என்ற மிக தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டதனால் ஒரு மாணவர் சொன்ன கருத்து 2 மாணவர்கள் இடையில் சென்றார்கள். அந்த சென்ற மாணவர்களில் ஒரு மாணவர், நான் நேற்று விளங்கிய அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது இது வித்தியாசமாக இருக்கின்றது, என்னால் வீட்டிலே இருக்க முடியாது, நான் மீண்டும் அந்த பாடநெறியில் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தமாக அவருடைய தந்தையை கூட்டிக் கொண்டு அந்த பாடநெறியில் கலந்து கொண்டார். இந்த அளவு தூரம் இதுதான் சரியான அந்த விளக்கம், எங்களுடைய இலக்கு இதுதான் என்று அந்த மனித வாழ்வு தலைப்பிலே அவருடைய முழுமையாக நாங்கள் கொடுத்தோம். விரிவுரையினூடாக, ஏனைய மைதான ஆக்டிவிட்டிஸ் ஊடாக, இன்னும் பல்வேறு டிஸ்கஷன் கலந்துரையாடல்களூடாக, அவர்களின் கருத்துக்களினூடாகவும் மிக தெளிவாக அதனை கொடுத்தோம். உண்மையில் ஒரு மனிதன் தனது இலக்கு, தனது நோக்கு, தனது விஷன் இதுதான் என்று தெளிவாக விளங்கிக் கொண்டதன் பின்னர் நான் இதை நோக்கித்தான் போக வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாத்தை பற்றி தெளிவாக படிக்க வேண்டும் என்ற அமைப்பில் இஸ்லாம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் 2வது நாளாக முழுமையாக எமது வாழ்க்கையை நாங்கள் இஸ்லாமிய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இஸ்லாம் இப்படித்தான் வாழ சொல்கின்றது, இஸ்லாம் இப்படித்தான் நடக்க சொல்கின்றது என்ற விரிவுரையினூடாக முதலாவது ஆரம்பித்த அந்த பாடநெறி, அந்த மாணவர்கள் அந்த விரிவுரையில் மிக கவரப்பட்டார்கள். அந்த கவரப்பட்ட அந்த விரிவுரையினால் தான் பின்ஹாஜ் உஸ்தாத் அவர்கள் இந்த விரிவுரையை தொடர்ந்து இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற அந்த விரிவுரையை தொடர்ந்து உலகளாவிய உம்மத்தில் இஸ்லாம் எப்படி இருந்தது என்ற ஒரு பிரசன்டேஷன் ஊடாக மிக அழகான ஒரு டிஸ்கஷனை நடத்தினோம். அதே போன்று இஸ்லாத்தின் யதார்த்தம், இதுதான் உண்மையான இஸ்லாம். அடுத்ததாக மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், நீங்கள் கொஞ்சம் மார்க்கத்திலும் கொஞ்சம் ஜாகிலியத்திலும் இல்லாமல், நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பகுதி மிக பயங்கரமான காலப்பகுதி, எனவே நாங்கள் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ள வேண்டும் என்று அதை கொடுத்ததோடு, இன்று இஸ்லாமிய சமூகம் எதிர்நோக்கின்ற சவால்கள், பிரச்சனைகளை அவர்களுக்கு காட்டியதோடு, அவர்களிடமிருந்து நாங்கள் கருத்தை பெற்றுக் கொண்டதோடு, அதே போன்று இன்னொரு வகையில் இஸ்லாம் பல்வேறு வகையில் எழுச்சி பெற்று வருவதை அவர்களுக்கு அவருடைய கண்கள் பார்க்கின்ற வகையில் வீடியோ காட்சிகளுடனும் படங்களோடும் தெளிவாக காட்டினார். இது 2ஐயும் புரிந்து கொண்டவர்கள் உண்மையில் இஸ்லாம் வெற்றி பெற வேண்டுமானால்,
இஸ்லாம் எழுச்சி பெற வேண்டுமானால் மிகவும் தேவையான ஒரு சக்தி தான், ஒரு விடயம்தான் அறிவு. அறிவை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் என்ற ரீதியிலும் அறிவை அவர்கள் தேடுவது கடமையாக இருக்கின்றது என்ற வகையில் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவை தேடுவது கடமை, அறிவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் 3வது நாளாக மிக சிறப்பாக அவர்களுக்கு வழங்கப்படுத்தினோம். அதே போன்று அறிவு தேடலின் முக்கியத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொண்டதன் பின்னர் இஸ்லாத்தில், அதாவது இஸ்லாமிய நாடுகளில் அறிவு எழுச்சி பெற்றிருக்கின்ற பொழுது எப்படி அந்த இஸ்லாமிய சமூகம் இருந்தது என்று நாங்கள் அழகான வீடியோ காட்சியின் மூலம் காட்டினோம். உண்மையில் அன்று நாகரிகம் என்றால் இஸ்லாமிய நாகரிகம், கலாச்சாரம் என்றால் இஸ்லாமிய கலாச்சாரம், நடைமுறை என்றால் இஸ்லாமிய நடைமுறை, எதை எடுத்தாலும் முன்னுதாரணமாக பார்ப்பது கேட்பது எல்லாம் இஸ்லாமாக இருந்தது. காரணம், அறிவியல் துறையிலே அவர்கள் வளர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதே போன்று ஒரு நாட்டை நாங்கள் குறிப்பாக எடுத்து ஸ்பெயினில் ஏற்பட்ட அந்த அறிவியல் எழுச்சி அவர்களுக்கு வீடியோ காட்சி மூலம் சிறப்பாக காட்டினோம். எமது முன்னோர்கள் அறிவில் உயர்ந்திருந்த பொழுது இப்படித்தான் எங்களுடைய சமூகம் இருந்தது என்ற காட்டியதோடு அவர்களிடம் இருந்தும் நாங்கள் அறிவு பற்றி கலந்துரையாக பெற்றுக் கொண்டதோடு மேலும் அது சம்பந்தமான வேறு ஆக்டிவிட்டிஸ்களை நாங்கள் அந்த மாணவர்களுக்கு கொடுத்தோம். எனவே இந்த தலைப்பை அவர்கள் விளங்கிக் கொண்டதனூடாக அவர்களிடத்திலே என்ன திறமைகள் இருக்கிறது என்பதை அவர்களூடாக நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். அதை நாங்கள் 2-3 வகையில் செய்தோம். ஒன்றும் தனிநபர்களாக அவருடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் என்கிற அவருடைய டேலண்ட்ஸை நாங்கள் ஒரு மேடையிலே ஒரு ஹோலிலே எடுத்து அவருடைய அந்த திறனை அவர்கள் வெளிக்கொண்டார்கள். அதே போன்று குழுவாக இருக்கின்ற பொழுது அவர்களிடம் இருக்கின்ற அந்த திறமை, தலைமைத்துவம், கட்டுப்பாடு, அதே போன்று வழங்கலாத்துகின்ற தன்மை, இது எல்லாம் நாங்கள் பரீட்சித்து அந்த சிறப்பான ஒரு குழுவையும் தெரிவு செய்தோம். அதே போன்று அவர்கள் சிறந்த முறையில் அந்த குழுவியலையும் செய்தார்கள். 3வது, ஒவ்வொருவரிடத்திலும் வித்தியாசமான ஆற்றல்கள், வித்தியாசமான திறமைகள், வித்தியாசமான ஸ்கில்ஸ்கள் இருப்பதனால் கண்காட்சி என்ற நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த காலத்தில் குறிப்பாக எமது இளைஞர்கள், எமது மாணவர்கள் வீரர்கள், அதாவது படம் நடிக்கின்றவர்களையோ அல்லது விளையாடுகின்ற வீரர்களையோ முன்னுதாரணமாக எடுக்காமல் எமது இஸ்லாமிய அறிஞர்களை, தற்போது இருக்கின்ற இஸ்லாமிய அறிஞர்களை முன்னுதாரணமாக கொண்டு அந்த கண்காட்சி ஏற்பாடு செய்தோம். அதாவது டாக்டர் குர்ஷின் அஹ்மத், ப்ரொஃபசர் ராஷிது அன்னூசி, டாக்டர் ஜாகிர் நாயிக், அதே போன்று டாக்டர் யூசுப் அல் கர்லான், இவர்களை நாங்கள் முன்னுதாரணமாக காட்டி இவர்கள் தான் உங்களுடைய முன்மாதிரிகள், நீங்கள் இவர்களை பற்றிய தகவல்களை, இவர்கள் பற்றிய ஆய்வுகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நாங்கள் கொடுத்த 1 மணி நேரத்தினுள் அவர்கள் தகவல்களை எடுத்து இன்னும் 2 மணி நேரம் கொடுத்தும் உடனே அவர்கள் அழகான முறையில் ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்தார்கள். அவருடைய திறமைகளை அதனூடாக நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். கடைசியாக அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை வைத்துக் கொண்டோம். இந்த திறமைகளை நாங்கள் இஸ்லாத்துக்கு, அல்லாஹ்வின் பாதையில் எப்படி செலவழிப்பது, அந்த வகையில் அந்த கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிகழ்வெற்றது. கடைசியாக நாங்கள் இதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஏதோ இஸ்லாமிய அமைப்பிலோ அல்லது இஸ்லாம் சொல்கின்ற முறை வாழ்கின்ற ஒரு அமைப்பிலோ இயக்கத்திலோ அல்லது அமைப்பிலோ இருக்க வேண்டும் என்ற வகையில் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கத்தின் அறிமுகத்தை நாங்கள் வழங்கினோம். அதே போன்று இஸ்லாமிய சகோதரத்துவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் இந்த பாடநெறியில் மிக சிறப்பாக பங்கு பற்றினார்கள். இந்த பாடநெறியில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கு குறிப்பாக நல்ல திறமைகளை, அவருடைய டேலண்ட்ஸ்களை, அதே போன்று அவருடைய ஏனைய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்த மாணவர்களை நாங்கள் தரவரிசைப்படுத்தி அவர்களுக்கு பதக்கங்களை அணிவித்தோம், அவர்களுக்கு பதக்கங்களை வழங்குகிறோம். அந்த வகையில் மிக வெற்றிகரமாக இடம்பெற்ற அந்த பாடநெறியின் சான்றிதழ் வழங்கும் வைபவம் தான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வைபவத்திற்கு வரைந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சகோதரர் சனு நந்தினி அவர்களே. நிகழ்வின் அடுத்த அம்சமாக துடிப்பான அந்த இளைஞர்களை வழிநடத்திய அந்த நிகழ்வுகளின் நினைவுகளை சுமந்து வருகிற ஒரு வீடியோ காட்சி இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது. அதை இன்ஷா அல்லாஹ் கண்டுகளிப்போம்.